வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில சிம்பிளான இங்கிலீஷுடைய சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when did you come அப்படின்னா நீங்கள் எப்போது வந்தீர்கள். when did you come. The next one is I came yesterday. நான் நேற்று வந்தேன். I came அப்படின்னா past tense குறிக்கும். ஸோ I came yesterday அப்படின்னா நான் நேற்று வந்தேன். At what time will you go அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு செல்கின்றீர்கள். At what time will you go அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு செல்கின்றீர்கள். Next one is I will go at 10 o'clock in the morning. I will go at 10 o'clock in the morning. நான் இரவு 10 மணிக்கு செல்வேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் when did you ask it. when did you ask it அப்படின்னா நீங்கள் அதை எப்பொழுது கேட்டீர்கள். when did you ask it அப்படின்னா நீங்கள் அதை எப்பொழுது கேட்டீர்கள். the next one is I asked it yesterday. நான் நேற்று அதை கேட்டேன். I asked it yesterday அப்படின்னா நான் நேற்று அதை கேட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் டு யூ டூ அப்படின்னா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள். வாட் டு யூ டூ அப்படின்னா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள். ஐ டூ மை ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் எனது வீட்டு பாடத்தை செய்கின்றேன். ஐ டூ மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திருப்பி அகெயின் வந்துட்டு ரீகால் பண்ணுங்கள். when did you come. I came yesterday. At what time will you go. At what time will you go. I will go at 10 o'clock in night. I will go at 10 o'clock in the night. When did you ask it. I asked it yesterday. What do you do. I do my homework. ஸோ கைஸ் இது திருப்பி நீங்கள் அகெயின் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் in a little while. in a little while அப்படின்னா இன்னும் சிறிது நேரத்தில். in a little while அப்படின்றால் இன்னும் சிறிது நேரத்தில். நெக்ஸ்ட் before long. நீண்ட காலத்திற்கு முன்பு. before long அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்லும் பொழுது இந்த before long அப்படின்னா நீண்ட காலத்திற்கு முன்பு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா படிப்படியாக. ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட் ஆஃப் சைட். அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா பார்க்க முடியாத நிலையில். அவுட் ஆஃப் சைட் பார்க்க முடியாத நிலையில். இன் ஆர்டர் டு அப்படின்னா இன் ஆர்டர் டு அப்படின்னா எதையாவது ஒன்றை வந்து நம்ம செய்யும் பொருட்டு சொல்லும் பொழுது இன் ஆர்டர் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா உதாரணத்திற்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா உதாரணத்திற்கு. இந்த விசினிட்டி அப்படின்னா அருகாமையில் பக்கத்தில். விசினிட்டி அப்படின்னா அருகாமையில் பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ஒன் வாய்ஸ். ஒரே குரலில் அப்படின்றதுக்கு வித் ஒன் வாய்ஸ் அப்படின்னா ஒரே குரலில். ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் எ லிட்டில் வைல். செகண்ட் ஒன் இஸ் பிஃபோர் லாங். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபோர்த் ஒன் இஸ் அவுட் ஆஃப் சைட். ஃபிஃப்த் ஒன் இஸ் இன் ஆர்டர் டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள். Next one is in the vicinity. Next one is with one voice. So next one is what's your requirement அப்படின்னா உங்களின் தேவை என்ன. what's your requirement அப்படின்னா உங்களின் தேவை என்ன. next one is life is invaluable. life is invaluable. வாழ்க்கை விலை மதிப்பற்றது. the next one is take a meaningful decision அப்படின்னா take a meaningful decision அப்படின்னா அர்த்தமுள்ள நல்ல முடிவை எடுங்கள். டேக் அ மீனிங்ஃபுல் டெசிஷன் அப்படின்னா அர்த்தமுள்ள நல்ல முடிவை எடுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா இதன் நோக்கம் என்ன. வாட்ஸ் த பர்பஸ் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அது வந்து என்ன பர்பஸ், இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறது. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ ஹாவ் பெர்ஃபார்ம்டு வெல். ஐ ஹாவ் பெர்ஃபார்ம்டு வெல் அப்படின்னா நான் சிறப்பாக செயல்பட்டுள்ளேன். ஐ ஹாவ் பெர்ஃபார்ம்டு வெல் அப்படின்னா நான் சிறப்பாக செயல்பட்டுள்ளேன். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் அப்படின்னா தயவுசெய்து மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் அப்படின்னா தயவுசெய்து மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஹீ இஸ் மை எல்டர் சன் அப்படின்னா அவர் எனது மூத்த மகன். ஹீ இஸ் மை எல்டர் சன் அப்படின்னா அவர் எனது மூத்த மகன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகெயின் ரீகால் பண்ணலாம். வாட்ஸ் யுவர் ரெக்வயர்மெண்ட். லைஃப் இஸ் இன்வேல்யூபிள். டேக் அ மீனிங்ஃபுல் டிசிஷன். வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ். வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ்.
I have performed well. Please keep in mind. He is my elder son. Okay. So guys, thank you for watching. If you like this video, please subscribe my channel and follow my channel. Also share this video.